ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 1% மேலேயும், பேங்க் நிஃப்டியும் பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. அண்ட் எல்லா இண்டிசஸும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு, எக்ஸப்ட் ஐடி செக்டாரை தவிர்த்து. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் புரோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காரு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 10 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து பணத்தை இழந்திருக்காங்க. என்ன ஸ்கேம்னா இதை வந்து பான்சி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நீங்கள் உங்கள் பணத்தை எங்ககிட்ட கொடுங்க, உங்களுக்கு மாதத்துக்கு 10% கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேராசையின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவங்ககிட்ட பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வந்து எப்படி அவங்க கண்டினியூ பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல ஒரு இன்வெஸ்டர் வந்து 1 லட்ச ரூபா வந்து முதலீடு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு 10%னா மாதத்துக்கு 10,000 ரூபா கொடுக்கணும். ஸோ 10% 10,000 ரூபாவை 10 மாதத்துக்கு உங்களால் அவங்களோட 1 லட்ச ரூபா வச்சு கொடுக்க முடியும். ஆனால் இந்த 10 மாதத்துக்குள்ளார அடுத்தடுத்த இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க இல்லையா, அவங்க எல்லாரோட பணத்தையும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டியை கொடுத்துட்டே இருந்திருக்காங்க, ரிட்டர்ன்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேம் வந்து போயிட்டே இருக்குது. இந்த பான்சி ஸ்கீமில் ஒரு அழகான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பான்சி ஸ்கீமில் புதுசாக மெம்பர்ஸ் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேம் வந்து கண்டினியூ பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் வந்து மாட்டிப்பாங்க. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரோக்கரும் மாட்டியிருக்காரு. செபி வந்து இதை கண்டுபிடிச்சி இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க. அண்ட் இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பணம் வச்சிருப்பாங்க இல்லையா, இப்போ ஜீரோதெல்லாம் நம்ம ஒரு பேலன்ஸ் வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பேலன்ஸ் மட்டுமே 2400 கோடி ரூபா அளவுக்கு பணம் இருக்குது. இந்த எல்லா பணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பேர் தெரியாத புரோக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதீங்க. டாப் 5 புரோக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பணத்துக்கு சேஃப்டி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி மோசடி பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது ரொம்ப அழகாக பேசுவாங்க. என்னென்னா, நாங்கள் உங்களுக்கு அமெரிக்காவில் ஷேர் வாங்கி தரோம், ஜப்பானில் ஷேர் வாங்கி தரோம், நான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வாங்கினேன், அன்லிஸ்டட் ஸ்பேஸில் நான் உங்களுக்கு ஷேர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டுலாம் ஏமாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த பணத்தை அப்படியே மறந்துட வேண்டியதாக, திருப்பி உங்கள் கைக்கே வராது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாக ஒரு முடிவெடுங்க. நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் ஷேர்ஸை வாங்கி டெய்லி ஈவினிங் வந்து கான்ட்ராக்ட் நோட்டை செக் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. அடுத்து நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா, இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தாலும் நேற்று வந்து நெகட்டிவாக முடிஞ்சுது. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணி 24 மணி நேரம் முடியறதுக்குள்ளார இஸ்ரேல் வந்து லெபனான் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. குறிப்பாக இஸ்புல்லா இருக்கக்கூடிய இடத்துல வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இஸ்புல்லாவை அடித்த உடனே ஈரான் டென்ஷன் ஆகிட்டு, நான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மறுபடியும் மூடுறேன், ஒரு கப்பல் கூட இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த காரணத்தினால மார்க்கெட் வந்து நேற்று கிராஷ் ஆகுது. ஆனால் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே இஸ்ரேல் மேலே அமெரிக்கா போட்ட ப்ரெஷரின் காரணமாக இஸ்ரேலும் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா அமைப்பினரும் வாஷிங்டன்ல அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. டைரக்ட் டாக்ஸாக இது இருக்க போது. அண்ட் அந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே, இவங்களோட பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் கலாட்டா முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்து 8 மணிக்கு மேலே நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவ் ரெக்ட் பண்ணிச்சு. அமெரிக்கன் மார்க்கெட்டு 1% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவிட்டி தான் நம்மளுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசிட்டிவான அப்டேட் காரணமாக மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் மத்தியானம் ஒரு 2:15 ஒரு அப்டேட் வருது. என்னன்னா, இந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணும்போதே வர வெள்ளிக்கிழமை, அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்ல அமெரிக்காவோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் ஈரானோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பேச போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் எங்களோட நெகோசியேட்டர்ஸை இஸ்லாமாபாத்துக்கு அனுப்ப மாட்டோம், முதல்ல நீங்கள் சீஸ்ஃபயரை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, மறுபடியும் வந்து பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து விழ ஆரம்பிக்குது. ஆனால் எண்ட் ஆஃப் த டேல என்ன இன்ஃபர்மேஷன் என்ன ஏதுன்னு தெரியல, மார்க்கெட் வந்து ரிகவர் ஆகி முடிஞ்சிருக்கு. எனக்கு பர்சனலாக என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நாளைக்கோ இல்லை இன்னைக்கோ நடக்க போகிற இந்த நெகோசியேஷனில் ஒரு முடிவு எட்டப்பட மாட்டாது. காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் வந்து ஈரான் வந்து நாங்கள் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க, அமெரிக்கா பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் வந்து ஈரான் காசு வாங்குவோன்றாங்க, அமெரிக்கா வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக லெபனான் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த 2 விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே முரண்படுறாங்க. அண்ட் இன்னைக்கு வந்த ஒரு அப்டேட் என்னன்னா, ஈரான் வந்து அவங்களோட ஃப்ரீஸ்டு அசெட்ஸ் எல்லாம் இன்டர்நேஷனலாக இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்குள்ளார அன்ஃப்ரீஸ் பண்ணுங்க, நாங்கள் இதெல்லாம் விற்க வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கும் வந்து அமெரிக்கா ஒத்துப்பாங்களான்றது சந்தேகம் தான். அண்ட் அந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி சாங்ஷன்ஸ், செகண்டரி சாங்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கும் அமெரிக்கா ஒத்துப்பாங்களான்னு சொல்லிட்டு சந்தேகம் இருக்குது. என்னோட அசஸ்மெண்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மண்டே கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு வேளை நல்ல பிள்ளையாக வந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா மண்டே வந்து மிகப்பெரிய கேப் அப்போ பார்க்கலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் ஒரு ரெக்கவரி வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து லெபனான் மேலே அடித்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு உலக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா யூகேவோட ஸ்டார்மர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரம்ப்பும் புட்டினும் பண்ணுறது என்னால் பொறுத்துக்க முடியல, இவனுங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நாட்டில் எனர்ஜி ப்ரைஸஸ் அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் பிரான்ஸ் பிரசிடென்ட் மேக்ரோன் இருக்கார்ல,
அவர் வந்து ட்ரம்ப்பை கலாய்ச்சி விட்டுருக்காரு. இவர் வந்து நோபல் பிரைஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காருப்பா, அமைதிக்கான நோபல் பிரைஸ் எனக்கு கொடுங்க, நான் 8 போரை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. இந்த போரை மட்டும் நீங்கள் முடிச்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கும் சார்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக போனாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் போகிற கப்பல்களுக்கு வந்து காசு வாங்கிட்டு இருக்காங்க, இது வந்து சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்லேயே கிடையாது, அவங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதை உடனே நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க நிறுத்த மாட்டாங்க. அண்ட் அந்த மாதிரி ஈரானோட ஒத்துழைப்பு இல்லாமல் கப்பல்கள் போக முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க, நாங்கள் நிறைய இடத்துல கண்ணி வெடி வச்சுருக்கோங்க, நீங்கள் பாட்டி எக்கு தப்பாக எங்கேயாவது போனீங்கன்னா வெடிச்சிடும், அதனால் எங்ககிட்ட கேட்டுட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோடை மறைச்சிட்டு ஆம்புலன்ஸே போகணுன்னா கூட என்கிட்ட காசை கொடுத்துட்டு போகணுன்ற மாதிரி அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகோசியேஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட எக்கனாமிக் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். இந்த எக்கனாமிக் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துக்கான டேட்டா. இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பர்சனல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 0.1% அளவுக்கு மந்த் ஆன் மந்த் பேசிஸில் குறைஞ்சிருக்கு. மார்ச் மாதத்துக்கு எடுத்தாங்கன்னா இன்னும் அதிகமாக குறைஞ்சிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்சனல் ஸ்பெண்டிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிசிஇ அப்படின்னா பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது தனிப்பட்ட ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கன்சம்ஷன் பண்ணுவாங்கன்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2.8% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம போன வருஷம் வந்து நம்ம வீட்டு செலவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 10,280 ரூபாய் செலவு பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் கணக்குது. ஸோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் மார்ச் மாதம் இந்த க்ரூட் ஆயில் விலை ஏறினதுனால அண்ட் கேஸ் ப்ரைஸஸ் எல்லாம் ஏறினதுனால இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் டேட்டா வரும்போது இன்னும் அதிகமாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும். அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறது கூட வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி தான் ஆகணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வருக்கு நெகட்டிவான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா வந்திருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2,19,000 பேருக்கு புதுசாக வேலை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவா இருந்ததுன்னா 2,09,000 பேருக்கு வேலை இல்லாமல் இருக்குன்னாங்க. அண்ட் எக்ஸ்பெக்டேஷனோட ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயம் தான். அண்ட் யூஎஸ் அம்பாசிடர் செர்ஜியோ கார் இருக்கா இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா இந்த இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ட்ரேட் டீல் இருக்குல்ல, அது வந்து இந்த மாதத்துக்குள்ளார சைன் ஆகிடும்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ட்ரேட் டீல்ன்ற விஷயத்தை பற்றி நம்ம மறந்தே போயிட்டோம் இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதி நைட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வருது, இந்த மாதிரி வந்து ட்ரேட் டீலுக்கு நாங்கள் அப்ரூவல் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராஃப்ட் தான், இதுக்கு மேலே தான் நாங்கள் வந்து ஃபைனல் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பிப்ரவரி 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் செல்லாதப்பா உனக்கு அதிகாரமே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் மறுபடியும் பல சட்டங்களை யூஸ் பண்ணி இந்த டாக்ஸஸ் எல்லாம் அதிகப்படுத்துறது வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம இந்தியா சைட்லேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா முதல்ல நீங்கள் ஒரு கிளாரிட்டியோட வாங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் டீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 மாதம் ஓடிடுச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதத்தோட எண்டிங் இல்லை அடுத்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டீல் சைன் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவலியாக தான் இருக்கும், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ பொறுத்திருந்தா பார்க்கணும். அண்ட் அடுத்து இந்த சீஸ்ஃபயர் ஓரியன்டாக இந்த நெகோசியேஷன் ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் சைட்லேருந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதில் அவங்களோட பிரசிடென்ட் என்ன சொல்கிறாங்கன்னா லெபனானும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு அங்கம் தான், நீங்கள் சீஸ்ஃபயர்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கிறது வந்து நாங்களால் ஒத்துக்க முடியாது, நீங்கள் லெபனானில் அடிக்கிறத நிறுத்தினா தான் சீஸ்ஃபயர் கண்டினியூ ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐஆர்ஜிசி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து நாங்கள் ஒரு மிசைலை கூட லான்ச் பண்ணல, ஒரு ட்ரோனை கூட லான்ச் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. குவைத்தோட ஒரு ஆயில் பிளான்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு. அந்த ட்ரோனை ட்ரேஸ் பண்ணும்போது அது ஈராக்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஈராக்கில் இவங்களே ஐஆர்ஜிசியே வந்து பார்த்தீங்கன்னா ஆள் அனுப்பி அங்கேருந்து போட்டிருக்கலாம் ஒன்று, அப்படி இல்லையானா இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். அதாவது ஈரான் வந்து இவங்களை தாக்கின மாதிரி காட்டி குவைத்தை வந்து ஈரானுக்கு எதிராக திருப்புற வேலையை வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ இது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆஸ் லாங் அஸ் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையில் குதிக்காத வரையும் இந்த பிரச்சனை பெருசாகாது. அரபு நாடுகளாக இருக்கட்டும் இஸ்ரேலாக இருக்கட்டும் தனியாக பிரச்சனை பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகாமல் தான் இருக்கும். அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து நான் சரி ஹிஸ்புல்லா கிட்ட பேசுகிறேன்னு சொன்னது கூட அமெரிக்காவோட ப்ரெஷரின் காரணமாக தான். அது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹிஸ்புல்லாவை அழிக்காம விட மாட்டோம்னு சொல்லிட்டு தான் வந்து நெத்தன்யாகு வந்து பேசிகிட்டு இருந்தார். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்டில் நம்ம பொறுத்திருந்து பார்த்துட்டு தான் இருக்கணும். அடுத்து ஏஷியா டெவலப்மெண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி growth பற்றி சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அவங்களோட மானிட்டரி பாலிசியில் சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஐஎம்எஃப் சொன்னாங்க, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியா டெவலப்மெண்ட் பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயரில் இந்தியாவோட growth வந்து பார்த்தீங்கன்னா 6.9% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க முன்னாடி கொடுத்த டார்கெட்டை விட வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஃபினான்ஷியல் இயர் அதாவது அடுத்த வருஷம் ஏப்ரல்லேருந்து அதுக்கு அடுத்த வருஷம் மார்ச் அந்த டைம் பீரியடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.3% வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி growth இருக்குன்னு
இருக்குன்னு சொல்கிறாங்க. க்ரூட் ஆயிலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா $85 இருந்தால் கூட, $95 இருந்தால் கூட இந்தியாவோட ஜிடிபி growth வந்து 6.9% இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கனாமி வந்து இன்டாக்டாக இருக்குன்றதை தான் காட்டுது. இது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னன்னா, நாம இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை முடியும்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் 4-5 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க 2 பேருமே ஒரு டீலுக்கு வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா தரப்புலையும் சொல்றாங்க, உக்ரைன் தரப்புலையும் சொல்றாங்க. ஈவன் அது நடந்தா கூட இந்த எனர்ஜி பிரைசஸ் மேலே இருக்கிற ப்ரெஷர் வந்து கூல் டவுன் ஆகும். காரணம் என்னன்னா, ரஷ்யாவோட கேஸஸ் யூரோப் வாங்கினாங்கன்னா அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மார்க்கெட்டில், எனர்ஜி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூல் டவுன் ஏற்படும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான அப்டேட்டாக தான் பார்க்கப்படுது. அடுத்து நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா, இன்னைக்கு நம்மளோட நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் அளவு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகுது. காரணம் என்னன்னா, நேற்று நைட் வந்து அந்த அப்டேட் தான், இஸ்ரேலும் லெபனானும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்கன்ற அப்டேட் காரணமாக தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாள் ஃபுல்லாக நம்மளோட மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருந்தது. அண்ட் 2 மணிக்கு மேலே இன்னும் பாகிஸ்தானுக்கு வந்து ஈரான் வந்து யாரும் வரலன்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஆஃப் வந்தது. க்ரூட் ஆயில் ஒரு ஸ்பைக் வந்தது, $98 வரைக்கும் போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது தெரியல, மறுபடியும் ஒரு ரெக்கவரி வந்தது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நிஃப்டியில் நடந்தது. அண்ட் இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்டில் 3300 கம்பெனியில் 2600 கம்பெனி பாசிட்டிவாகவும் 500 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவும் இருந்தது. அண்ட் ப்ராடர் மார்க்கெட் இண்டிசஸ் லார்ஜ் கேப்பாக இருக்கட்டும், மிட் கேப்பாக இருக்கட்டும், ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்தது. அண்ட் ஐடி செக்டார் அடி வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா டிசிஎஸோட ரிசல்ட் தான். அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸில் பார்ப்போம். டிசிஎஸோட ரிசல்ட் வந்து சுமாராக வந்ததுனால இன்ஃபோசிஸையும் போட்டு அடிச்சிருக்காங்க. டிசிஎஸ்ஸே இந்த அளவுக்கு வந்து கேவலமான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்குன்னா இன்ஃபோசிஸ் எப்படி ரிசல்ட் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு டிசிஎஸ் என்னமோ 2% தான் விழுந்தது, ஆனால் இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3% மேலே விழுந்துருச்சு. ஸோ அதை பற்றி நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸில் டீட்டெயிலாக பேசுவோம். அண்ட் அடுத்து இன்னைக்கு ஸ்டார் பெர்ஃபார்மர்னு பார்த்தா ஆட்டோ அண்ட் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் தான். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2-3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அண்ட் ஏச்சர் மோட்டார்ஸ், இந்த ராயல் என்ஃபீல்ட் எல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பைக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களோட ஷேர் ப்ரைஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அண்ட் இன்னைக்கு எஃப்ஐஐ டேட்டா பார்த்தோம்னா ரொம்ப நாள் கழிச்சு கேஷ் மார்க்கெட்டில் இன்னைக்கு எஃப்ஐஐஸ் வந்து பை சைடு இருக்காங்க. கிட்டத்தட்ட 672 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 410 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக டிஐஎஸ்க்கு தெரியல போல இருக்கு எஃப்ஐஎஸ் பை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க பை பண்ணும்போது இவங்க செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ மண்டே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் எஃப்ஐஎஸோட இண்டெக்ஸ் ஷார்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. 79% வந்து 80% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எஃப்என்டோ பொசிஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகலை. ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா மண்டே ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம பேசிக்கலாம். அண்ட் கோல்டு பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இந்த லெபனான் இஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துறது, ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொல்கிறது, ஐஆர்ஜிசி ஒரு வார்த்தை சொல்கிறது, இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால மேலேயும் கீழே ஏறிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 22 கேரட் கோல்டு 14,000லையும் 24 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 15,300 ரூபாயிலும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8 ரூபா அளவுக்கு ஒரு கிராமுக்கு இன்க்ரீஸ் ஆகி 245 ரூபா பர் கிராமுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் கோல்டு அண்ட் சில்வரில் இருக்கக்கூடிய டேட்டா. அடுத்து ஆம்பி வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மார்ச் மாதத்துக்கான டேட்டா. இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்விட்டி இன்ஃப்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது மார்ச் மாதத்தில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து 40,000 கோடி ரூபா அளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 26,000 கோடி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14,000 கோடி எக்ஸ்ட்ரா வந்து இன்வெஸ்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு காரணம் என்னன்னா மார்க்கெட் விழுந்துட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த டிப்ல வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டிருப்பாங்க. அதுதான் ரீசன். அண்ட் பிப்ரவரி மாதத்தோட கம்பேர் பண்ணும்போது கோல்டு இடிஎஃப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து நோட் பண்ணிக்கணும். காரணம் என்ன, கோல்டு ப்ரைஸஸ் வந்து மார்ச் மாதத்தில் விழுந்தது. அண்ட் அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு வந்தோம்னா விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16ஆம் தேதி அவங்களோட போர்ட் மீட்டிங் நடக்க போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக வந்து இவங்க பைபேக் வந்து பார்த்தீங்கன்னா 2023லையும் 2020லையும் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. 2 முறையும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸை விட 19% 18% அளவுக்கு ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா 15% 20% அளவுக்கு ப்ரீமியம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐஆர்பி இன்ஃப்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட Q4 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட டோல் ரெவன்யூ வந்து போன நிதியாண்டில் 8,323 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இது வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது 21% அதிகம்னு சொல்கிறாங்க. அண்ட் மார்ச் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 783 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டோல் ரெவன்யூ வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகம். ஏன்னா வந்து போன வருஷத்து மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 650 கோடி இவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்பி இன்ஃப்ராக்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட் தான். அடுத்து ஐடி கம்பெனிஸ்க்கு வந்தோம்னா இன்னைக்கு டிசிஎஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்ட்ராடேல 3% அளவுக்கு விழுந்திருந்தது. அண்ட் 4 தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா அவங்களோட Q4 நம்பர்ஸ் தான். அண்ட் மேலோட்டமாக பார்த்தா அவங்களோட Q4 நம்பர்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதாவது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 29% அவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியும். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபர் லாஸ் எல்லாம் மாற்றினாங்க.
இல்லையா, அதனால் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக கொஞ்சம் பணத்தை வந்து வெளியே எடுத்து வைக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் ஒன் டைம் எக்ஸப்ஷனல் லாஸ் வந்தது. அதனால் ப்ராஃபிட் டிப் ஆச்சு. அந்த மாதிரி ப்ராஃபிட் டிப் ஆனதுனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் வந்து ரிசல்ட் பார்க்கும்போது அதிகமான ப்ராஃபிட் மாதிரி தெரியுது. ப்ளஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேட் ஆனதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனால் டாலர் டேர்ம்ஸில் பார்க்கும்போது முதல் முறையாக, அதாவது 2004 வந்து அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க, அப்பத்துலேருந்து இப்போ வரையும் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டைமாக அவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்க்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஐடி சர்வீசஸ்க்கு ஸ்பெண்டிங் வந்து கம்மியாகுமன்ற ஒரு பயம் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அதனால கூட இது மாதிரி விழுந்திருக்குமன்ற ஒரு பயம் இருக்குது. ஆனால் வந்து அவங்களோட மேனேஜ்மெண்ட் கொடுத்த கமெண்ட்ரியில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனிஸோட நாங்கள் டைப் போட்டுட்ருக்கோம். அண்ட் என்விடியா, ஆர்னஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸோட நாங்கள் டைப் போட்டுட்ருக்கோம். ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து எக்ஸைட் ஆகல, போட்டு அடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட ரிசல்ட்டை பார்த்துட்டு இன்ஃபோசிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரிசல்ட்டை கொடுக்க போகிறாங்கன்ற ஒரு பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேல 2% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சது. ஆனால் இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேல 3% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி இன்ஃபோசிஸில் டேமேஜ் ஆகிடுச்சு. சரிங்களா, இதுக்கு மேலே வந்து இதே மாதிரி ரிசல்ட் இன்ஃபோசிஸ் கொடுத்தா கூட ரிசல்ட் வந்த அன்றைக்கி இன்ஃபோசிஸ் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துட்டா இன்ஃபோசிஸ் வந்து பயங்கரமாக அன்றைக்கி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செபி கிட்ட வந்து ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு. என்னென்னா, இவங்க வந்து புதுசாக வந்து ஒரு டெரிவேட்டிவை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த டெரிவேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் ஓரியன்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் நிஃப்டி ஐடி இருக்கு இல்லையா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் வரப்போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா F1 ட்ரேடிங் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செபி அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். அடுத்து ஆசியானா ஹவுசிங் அப்படின்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பூனே பக்கத்தில் ஒரு 28 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு எங்களால் லேண்டை வந்து விற்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கணக்கு போட்டு பார்த்தா 28 ஏக்கர் இன்ட்டு ஒரு 43,000 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு போட்டால் 12.25 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் தான் வருது. ஒருவேளை அப்பார்ட்மெண்ட்டாக கட்டி விற்பாங்களோ என்னமோ. அண்ட் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 1800 கோடி ரூபாய் அளவுக்கு சேல்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட மார்க்கெட் கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா 3000 கோடி தான். இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருக்கு. அடுத்து இன்னைக்கு எய்ச்சர் மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஃப்ளீ C6ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பைக்கோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. மேபி பைக் லவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் பிடிக்குமோ என்னமோ. அண்ட் இந்த பைக்கோட விலை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பேட்டரியோடு வாங்கினீங்கன்னா 2,80,000. அதே பேட்டரி ஆஸ் ஏ சர்வீஸ் அப்படின்னு வாங்கினீங்கன்னா 2 லட்சம் சொல்கிறாங்க. அதாவது பேட்டரி வந்து நீங்கள் மொத்தமாக வாங்காமல் நீங்கள் ஓட்டுற எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து காசு கட்டினா போதும். அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா 2 லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பைக்கை 3 லட்சம் கொடுத்து 2 லட்சம் கொடுத்து யாராவது வாங்குவீங்களான்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து 4% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்ட்ராடேல 2% இன்க்ரீஸ் ஆனது. காரணம் என்னென்னா, இவங்களோட போன வருஷத்துக்கான புக்கிங் வேல்யூ, அதாவது ஃப்ளாட் எனக்கு வேணும், வீடு வேணும் அப்படின்னு புக் பண்ண வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 34,000 கோடியாக இருக்குது. அண்ட் இவங்களோட கைடன்ஸ் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 32,500 கோடிக்கு எங்களோட புக்கிங் இருக்குன்னு சொல்லிட்டு கைடன்ஸ் கொடுத்தாங்க. கைடன்ஸை கொடுத்ததை விட 16% அதிகமாக புக்கிங் நடந்ததுனால இவங்களோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு பாசிட்டிவாக ரேட் பண்ணியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெண்டிங் இருக்கு இல்லையா, அதாவது சிமெண்ட்டு செங்கல் வாங்குற ஸ்பெண்டிங் இருக்கு இல்லையா, இது 65% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட ஆர்டர்ஸும் சரி இவங்களோட பிஸ்னஸும் நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு. நம்மளோட முகேஷ் அம்பானி அவங்களோட கம்பெனி தான். என்ன அப்டேட்னா, பாம்பே ஹைகோர்ட்டில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எதிராக ஒரு 1100 கோடி ரூபாய் நீங்கள் எங்களுக்கு ஃபைன் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸை போடுறாங்க. அண்ட் இந்த கேஸ் எதனால் போடுறாங்கன்னா, 2006 இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பே மெட்ரோபாலிட்டன் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸை கட்டுங்கன்னு சொல்லிட்டு இந்த முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ராஜெக்டை லேட் பண்ணிட்டாங்க முடிக்கிறதுக்கு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு 1100 கோடி ரூபாய் வந்து ஃபைன் போடுறாங்க. அண்ட் அது வந்து அப்படியே கேஸ் இழுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2019 இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி 600 கோடி ரூபாய் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி கட்ட வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமும் கேஸ் நடக்குது. இப்போ ஒரு 7 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சாதகமாக வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. என்னன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சைடில் என்ன பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க, அதனால தான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து கோர்ட் ஏற்றுக்கிட்டு அந்த 640 கோடி ரூபாய் ஃபைன் கட்டினாங்களே அதை வந்து திருப்பி ரீஃபண்ட் கொடுத்துருங்க. 1000 கோடி ரூபாய் வந்து இவங்க வந்து ஃபைன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிகரெட் மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 டேக்ஸ் ஏற்றுனாங்க. இதனோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3-5% அளவுக்கு மார்ச் மாதம் குறைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி, கோட்ஃப்ரே பிலிப்ஸ் மாதிரியான கம்பெனிக்கு வந்து நெகட்டிவான விஷயம். உடனே வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கிறவங்க
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறத விட்டுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் சிகரெட்ஸ் வந்து புகைக்கலாம். அண்ட் அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் வந்து கம்மியாகும். அண்ட் ஏப்ரல் மாதம் இன்னும் வந்து இந்த சேல்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி கோட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் மாதிரியான கம்பெனிக்கு நெகட்டிவான விஷயம் தான். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸோட ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல 6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனது. காரணம் என்னென்னா, எப்போல்லாம் இந்த டாடா சன்ஸோட ஐபிஓ வர மாதிரி ஒரு நியூஸ் வருதோ அப்போல்லாம் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த டாடா கெமிக்கல்ஸ் கிட்ட டாடா சன்ஸோட ஷேர்ஸ் கொஞ்சம் இருக்குது. அண்ட் அதனோட வேல்யூவேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். ஒன்ஸ் இவங்க ஐபிஓ வந்தாங்கன்னா இவங்களோட புக் வேல்யூ அதிகமாகுன்ற காரணத்தினால இவங்களோட ஷேர் ப்ரைஸ் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாடா பற்றின அப்டேட். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஒருவேளை இந்த வீடியோ வந்து உங்களோட இன்வெஸ்டிங் ஆர் ட்ரேடிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோட பகிருங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.